ஸோ டோட்டலாக என்ன சொல்ல வராங்க இந்த இதில், மிஷினரி ஆஃப் என்சைம்ன்றது வந்து என்சைம்ன்றது வந்து ஸோ இந்த மிஷினரி ஆஃப் என்சைம்ன்றதுல வந்து ஸோ என்ன சொல்கிறாங்க, ஈகொலைன்றதுல வந்து நமக்கு வந்து கேட்டலிஸ்ட்ன்றது தான் என்சைமு. நெக்ஸ்ட் அதுக்குமா டிஎன்ஏன்றது டிஎன்ஏ பாலிமரேஸை வந்து அந்த கேட்டலிஸ்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணியிருக்குன்றாங்க. ஸோ இந்த கேட்டலிஸ்ட்ன்றது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கணும், ரொம்ப ஷார்ட் டைமில் வந்து இது வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் நியூக்ளியோடைடை காப்பி எடுக்கணும். ஸோ வந்து இதில் வந்து 18 மினிட்ஸில் வந்து இந்த 4.6 × 10⁻6 பேஸ் பேர்ஸ் வந்து இது காப்பி எடுக்குது. அப்போது ஒரு செகண்டில் வந்து 2000 பேஸ் பேர்ஸ்ன்றது அது காப்பி எடுக்கணும். நெக்ஸ்ட் அதுக்கு வந்து இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அதுக்கு கேட்டலிட்டிக் ரியாக்ஷன்றது வந்து கேட்டலிஸ்ட் ரியாக்ஷன்றது வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். பட் ஆல்சோ வந்து அது வந்து ஹை டிகிரி ஆக்டிவிட்டியாக இருக்குன்றாங்க. எந்த ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் நமக்கு வந்து மியூட்டேஷன்றது நடக்கும்ன்றாங்க. ஸோ இது வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராசஸ். அண்ட் இதில் வந்து டிஎன்ஏன்றது வந்து இதுக்கு வந்து நிறைய எனர்ஜி தேவைப்படும். இந்த இது டோட்டலாக வந்து அந்த ரெப்ளிகேஷன்றது நடக்கணும்னா, இந்த மாதிரி ரெப்ளிகேஷன்றது நடக்கணும்னா ஹை எனர்ஜி மொத்தமாக வந்து இது பிரிக்கிறதுக்கு தேவை. ஸோ இதில் வந்து சின்ன இடம் தான் இங்கே எப்படிக்கா ஓப்பன் ஆகும், அதாவது ரெப்ளிகேஷன் பார்க்கணும். அந்த இடத்துல அந்த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றது இருக்கும். ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்றதுல வந்து அதான் வெக்டர் போயிட்டு நம்ம வந்து அட்டாச் பண்ணி வந்து அந்த ரீகாம்பினன்ட் டிஎன்ஏன்றதுலாம் நம்மளால் ரெடி பண்ண முடியும். அண்டு இப்போ டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட் இருக்குன்னா அதில் வந்து டெம்ப்ளேட் வந்து 3-5 தான் வந்து கண்டினியூஸாக சிந்தசிஸ்ன்றதுனா இருக்கும். 5-3 டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். அந்த டிஸ்கண்டினியூஸாக சிந்தசிஸ் ஆகுது டிஎன்ஏ லிகேஸ் போட்டு ஜாயின் பண்ணுவோம். ஸோ இது இனிஷியேஷன் பண்ணுறதுக்குலாம் வந்து எதுவும் தேவையில்லை டிஎன்ஏக்கு. நெக்ஸ்ட் இது வந்து ரேண்டமாக ஆனாங்க, ரேண்டமாகவும் இது வந்து சாய்ஸ் ஆகுது. அது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன்ற இருக்கிறதா இது வந்து ஆரம்பன்றதுனால இனிஷியேஷன்றது. ஸோ டிஎன்ஏ ப்ரொசீஜர்ஸ்ன்றது வந்து நெக்ஸ்ட்டு யூகேரியில் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன்றது எஸ்பேஸில் நடக்கும். அப்புறம் இது வந்து ஹைலி குவாடினேட்டராக நடக்கும். இதெல்லாம் செல் டிவிஷன் டிஎன்ஏ ரெப்ளிகேஷனுக்கு அப்புறம் செல் டிவிஷன் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா அதுதான் பாலியாம்ப்ளாய்டி கண்டிஷன்றது நமக்கு தருன்றாங்க. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னா, ஸோ இங்கே என்ன சொன்னாங்க, ப்ராசஸ் ஆஃப் காப்பிங் ஜெனடிக் மெட்டீரியல், அது டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏன்றது காப்பி எடுக்கிறது 1 ஸ்டாண்டில் தான் நடக்கும். அண்டு அந்தமாரி இருக்கிறது டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்கிறோம். ஸோ டோட்டல் டிஎன்ஏ டூப்ளிகேட்ஸுன்றது டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆகுது. வெறும் 1 ஸ்டாண்டில் தான் டிஎன்ஏன்றது ஆர்என்ஏன்றது காப்பி நடக்குது. ஸோ யுராசில் டைமின் இருக்கிற இடத்துல யுராசில் போட்டு நமக்கு வரும் ஆர்என்ஏ ஸ்டாண்டில். டிஃபைனிங் டிஎன்ஏன்றது வந்து டிரான்ஸ்கிரைப் ஆகுது. நெக்ஸ்ட் ஸ்டாண்ட் நாட் காப்பி டியூரிங் தி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப் சிம்பிள் ஆன்சர். ஸோ ஸ்டாண்டுன்றது வந்து நாட் காப்பி ஆகலை டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போது, இதுதான் சிம்பிள் ஆன்சர்ன்றாங்க. பை போத் ஸ்டாண்டுமே வந்து காப்பி ஆக மாட்டேங்குது டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்போது அப்படின்னா, அதை நான் சொன்னேன்ல, ரெண்டுமே நடந்ததுன்னா வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ்ன்றது யூஸ் பண்ணுவாங்க. அப்போ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்றது ஒரு இதுக்கு நடக்கும். அப்படின்னா அது வந்து அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்காது. ஃபர்ஸ்ட் போத் ஸ்டாண்ட் ஆஃப் போத் ஸ்டாண்ட் ஆக்ட் ஆஸ் டெம்ப்ளேட். ஃபர்ஸ்ட் போத் ஸ்டாண்டுமே வந்து டெம்ப்ளேட்டாக நடந்ததுன்னா ஆர்என்ஏ மாலிகுல்ன்றது வந்து டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸ் வரும். ஸோ அதில் வந்து காம்ப்ளிமெண்ட்ரின்றது வந்து அவங்க வந்து ஐடென்டிட்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அவங்க வந்து கோட் பண்ணாங்கன்னா ப்ரோட்டீன்றது வந்து அந்த அமினோ ஆசிட் ப்ரோட்டீன்றது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 1 செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏன்றது வந்து கோட் பண்ணுச்சுன்னா வந்து 1 செக்மெண்ட் ஆஃப் டிஎன்ஏக்கு வந்து கோட் பண்ணுறது டூ டிஃப்ரெண்ட் ப்ரோட்டீன் இருப்பாங்க. ஸோ காம்ப்ளிகேட்டாக இருக்கும் ஜெனடிக் இன்ஃபர்மேஷனில் ட்ரான்ஸ்ஃபர் மெஷினரி இல்லாமல். செகண்டாக பார்த்தோன்னா 2 ஆர்என்ஏ மாலிகுல்னு இருந்ததுன்னா அது வந்து சைமல்டேனியஸாக தான் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டு கிடச்சிரும். அப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவாக ஆயிரும். ஸோ ஆர்என்ஏ வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும் டிரான்ஸ்லேஷன், அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்றது வந்து தடைப்பட்டுரும் நம்மளுக்கு. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன்றது வந்து ஃபெயில் ஆயிரும் ஒன்று அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ என்ன சொல்ல வராங்க, ஆர்என்ஏன்றதுல வந்து டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்டாண்டு மட்டும் தான் காப்பிக்கு போனோம் அப்படின்றது டிரான்ஸ்கிரிப்ஷன்றது நடக்கும். 2 ஸ்டாண்டுமே காப்பிக்கு வந்ததுன்னா வந்து ஆர்என்ஏ வந்து ஒன்று வந்து டிரான்ஸ்லேஷன் நடக்காமல் ஆயிடும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்காது. அப்படின்னா ஒரு டிஎன்ஏ ஸ்டாண்டர்ட்ன்றதுக்கு வந்து 2 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட் சீக்வன்ஸுன்றது நமக்கு இதுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நாட் குட். ஓகே, நெக்ஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். Transcription unit in DNA defined primarily by the 3 region of DNA. So transcription unit of DNA ன்றதுல வந்து 3 region இருக்காங்க. promoter,
structural gene terminator. This is the promoter, structural gene terminator. The convention of the defining the two strands of DNA structure and transcription. The two strands of DNA வந்து structural gene தான் transcription unit ன்றாங்க. Since two strand வந்து opposite polarity தான் இருக்கும். DNA வந்து depend பண்ணியிருக்கும் RNA polymerase. ஏன்னா வந்து catalyst அது வந்து polymerization நடக்கிறதுக்கு இது வந்து only one directionல தான் நடக்கும். 5' to 3' இந்த ஸ்டாண்ட்ல தான் நடக்குது. அண்ட் 5' to 3' இந்த ஸ்டாண்ட் அண்ட் இந்த polarity 3' to 5' வந்து ஆக்ட் அஸ் டெம்ப்ளேட்டாக அவங்க ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்றது சொல்கிறோம். அதர் ஸ்டாண்ட் இருக்குது, அதோட polarity 5' to 3' இருக்கும். அண்ட் அதேமாரி சேமாக இருக்கும் ஆர்என்ஏக்கு. ஸோ இதில் எக்ஸப்ட் இந்த தைமின்ற இடத்துல மட்டும் யூராசில் இருக்குது. ஸோ ஒரு ஸ்டாண்ட் டிஎன்ஏன்றதோட இது வந்து ஆர்என்ஏக்கு வந்து சேமாக இருக்கும். ஓகே, அதோட சீக்வன்ஸ் அந்த இடத்துல வந்து தைமின் இருக்கிற இடத்துல யூராசில் மட்டும் ப்ரெசென்ட் ஆகும். இதுதான் இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்கிரிப்ஷன்ல டிஸ்பிளேஸ் நடக்குது இந்த இடம் தான். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ன்றது வந்து which does not code anything. ஸோ அது ஏதோ ஒன்றத நம்ம இதில் கோட் பண்ணாது. கோடிங் ஸ்டாண்டுன்னு ஸோ இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்கிறோம். என்ன சொல்ல போனோம்னா ஸோ இதில் வந்து ஒன்று வந்து கோடிங் ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இது கோடிங் ஸ்டாண்டு 5' to 3', 3' to 5'ன்றது வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட். All refers point while defined in HTML transcription unit is made with coding stand. So all reference point இது எல்லாமே transcription unitன்றது வந்து மேட் இந்த கோடிங் ஸ்டாண்ட் தான் நமக்கு வந்து மேட் ஆகுது அப்படின்றாங்க. கோடிங் ஸ்டாண்ட் எக்ஸ்டெண்ட் இது இப்போ நம்ம வந்து எக்ஸ்டெண்ட் த பாயிண்ட். ஸோ ஹைப்போதெட்டிக்கலாக இப்போ நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம் டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்டுக்கு. ஸோ இதுதான் வந்து டெம்ப்ளேட் ஸ்டாண்ட், இதுதான் கோடிங் ஸ்டாண்ட். ஸோ இந்த கோடிங் ஸ்டாண்டுன்னு கோடிங் ஸ்டாண்டுன்றது 5' to 3'. இதுதான் வந்து அது ஆர்என்ஏன்றது நம்ம வந்து கோட் பண்ணுறோம்ல அந்த இதுக்கு வந்து சேமாக இருக்குன்றது சொன்னது. ஓகே, டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்றது வந்து கண்டினியூஸாக நமக்கு சிந்தசிஸ் ஆகும்னு சொன்னால அந்த பாயிண்ட். ஸோ நமக்கு இங்கே வந்து கோடிங் ஸ்டாண்ட் இருந்தால் நமக்கு ஆர்என்ஏன்றதுல இந்த தைமின் இருக்க இடத்துல தான் நம்ம வந்து யூராசில்ன்றதை போட்டுக்கணும். The promoter and the terminator flank the structural gene in the transcription unit. So இந்த promoterம் and terminator தான் வந்து flank the structural gene அப்படின்றாங்க. இதுதான் transcription unit. And the promoterன்றது வந்து லொக்கேட்டருக்கு வந்து towards end 5' endோட வந்து towards இருப்பாங்க, அது upstream. And structural geneன்றது வந்து referred as main in expected polarity of the coding stand. upstream எண்டுக்கு அடுத்தது எடுக்கிறது யாருன்னா ஸ்ட்ரக்சரல் ஜீன். நெக்ஸ்ட் டிஎன்ஏ சீக்வன்ஸில் வந்து ப்ரொவைட் பைண்டிங் சைட்டுன்றது இருக்கும். அந்த இடத்துல வந்து ஆர்என்ஏ பாலிமரேஸ்ன்றது பைண்ட் ஆகும். இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டர் இருக்க இடத்துல டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட்ன்றது வந்து ஆல்சோ டிஃபைன் அந்த இடத்துல இருக்கும். ஸோ டெம்ப்ளேட் அண்ட் கோடிங் ஸ்டாண்டுன்றதுல ரெண்டுலேயுமே அவங்க வந்து ஜாயின் ஆகி தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்விட்சிங் த பொசிஷன் ஆஃப் டெர்மினேட்டர். ஸோ டெர்மினேட்டர் இடத்துல வந்ததுக்கப்புறமா வந்து கோடிங் அண்ட் டெம்ப்ளேட் ஸ்டாண்டுன்றது வந்து குட் பி ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரொமோட்டர் இருக்காங்க, இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் சைடுன்றது இதுதான். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு இங்கேருந்து ஆர்என்ஏ இதுன்றது வந்து ரெடி ஆகிட்டே வரும். ஸோ ஸ்ட்ரக்சரல் ஜீன்லாம் இருக்குது. இங்கே வந்து டெர்மினேட்டரில் வந்து அது வந்து எண்ட் ஆகிடும் நம்மளுக்கு, அதுதான் இங்கே சொல்ல வருது. ஸோ ப்ரொமோட்டர் ரீஜன் அண்ட் இருக்கிறது வந்து நமக்கு வந்து அப் ஸ்ட்ரீம், அதேமாதிரி டெர்மினேட்டர் இருக்கிறது வந்து டவுன் ஸ்ட்ரீம். Terminator is located towards the T'(N) downstream. Coding stand and usually end with the process of transcription. So coding stand தான் நமக்கு வந்து end இந்த இதுவும் நடக்குது. இந்த 3' ஆண்டு இருக்குல்ல, இந்த இடத்துல டெர்மினேட்டர் இருக்குது, இது downstream சொல்லுது. Usually define the concept. The additional regulatory sequence that may be present further upstream or downstream to the promoter. Additional regulatory sequence present ஆயிருக்கு further upstream or downstream and downstream to promoterன்றது.